வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ், கண்டிப்பாக இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இவங்க அடிக்கடி புதிய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாய்ஸோட ColorFit Pro 4 ஆல்பாங்கிற ஒரு வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து AMOLED டிஸ்பிளேயோட வருது. ரேட்டும் ஓரளவுக்கு பட்ஜெட் ரேட்டில் இருக்குது. அப்படி என்ன இந்த வாட்சில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் புதுமையாக தந்திருக்காங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரித்து மேய போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய லான்ச், புதிய அப்டேட், புதிய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒரு விஷயம் புதுசாக வந்தாலும் சரி தான் டான்னு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்திருக்காங்க வெள்ளை கலரில். அதை பிரித்தோம்னா இந்த வாட்சுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, தென் நாய்ஸோட ஸ்டிக்கர். நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி தான் போட்டு மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர் தருவாங்க. அந்த ஸ்டிக்கர் இது கூட வருது. தென் ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இதை வெளியெடுக்கிறேன். இந்த வாட்சை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் ஒரு கேபிள் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதை தவிர இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. தென் இந்த வாட்ச் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஆனால் என்னென்ன விஷயங்கள் இதில் ஸ்பெஷலாக இருக்குன்னா, டிஸ்பிளே வந்து பெட்டராக தந்திருக்காங்க. ஏன்னா இதில் AMOLED டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச்சில் இருக்கும். கரெக்டாக துல்லியமாக நீங்கள் அளக்க போனீங்கன்னா 1.78 இன்ச்சில் உங்களுக்கு இருக்கும். 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா 60 ஹெர்ட்ஸ் ஸ்மூத் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அப்புறமா ஒரே சிப்பில் எல்லாமே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் இது கூடவே வருது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3. குயிக் ரிப்ளை உங்களுக்கு இருக்குது. ட்ரூ சிங்குங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வாட்சோட அக்யூரசி வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் நல்லாயிருக்கு. அதாவது நாய்ஸ் ஹெல்த் சூட்டுக்குள்ளாடி எல்லாமே கொண்டு வராங்க. பிளட்டோட ஆக்சிஜன் லெவலில், ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ் மோடு 130க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பார்த்திங்கன்னா IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. பேட்ரி பேக்கப் பக்கா. ஒன்று சார்ஜ் பண்ணி பார்த்தேன், 6 நாள் பேக்கப் கொடுக்குது. அதாவது இந்த மாதத்தில் செக் பண்ணதில் அதிகமாக பேக்கப் கொடுக்கக்கூடிய வாட்சுன்னு இதை சொல்லிக்கலாம். தென் வந்து ப்ளூடூத் காலிங் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேட்ரி ட்ரெயின் ஆயிரும். 1.25 நாள் தான் அது கொடுக்குது. ப்ளூடூத் காலிங் ஆஃப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 6 நாள் கொடுக்குது. ஆன் பண்ணிங்கன்னா ஃபோன் கால் பேசணுன்னா கஷ்டம்தான் பேட்ரி பேக்கப். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைவாகவே டெமோ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வாட்ச் ஃபேஸை பாருங்கள். வாட்ச் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. 1-2 நல்லாயிருக்கு, மீதி எல்லாம் மொக்கத்தனமாக இருக்குது. தென் க்ளவுடு வாட்ச் ஃபேஸ் நிறைய தந்திருக்கனால உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் ஆப்பில் போயிட்டு பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் காமிக்கிறேன். நண்பா, இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பாருங்கள். டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ், அப்புறம் சோஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி வந்துடும். இதுக்கப்புறமாட்டு லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கிறத, ஹெல்த் ரிப்போர்ட்டு, ஸ்ட்ரெஸ் மானிட்டர், எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, அது எல்லாமே அவங்களுக்கு அங்கே வந்துடும். இதுக்கப்புறமாட்டு கீழே இருந்து மேலே, அதாவது பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது மெயினான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். அதாவது கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு அங்கே தந்திருக்காங்க. டார்க் மோடில் இருக்குது. இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் இருக்குது. அதாவது ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் ரிப்போர்ட். அதாவது இது மொத்தமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் இதில் வந்துடும். ஒரே ஸ்க்ரீனில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் மாதிரி தந்திருக்காங்க. ஷார்ட்டாக சொல்ல போனால் அப்படி சொல்லிக்கலாம். இதுக்கப்புறமா க்ரௌன் பட்டன், அதாவது பக்கத்தில் ஒரு திருக்கிற மாதிரி ஒரு பட்டன் தந்திருப்பாங்கல்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆப்ஷன் நாய்ஸ் ஹெல்த். அது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையில் அல்காரத்தை எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ரிப்போர்ட் தரது மாதிரி அந்த விஷயத்தை பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாய்ஸ் பஸ் இருக்குது, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் மோடு நிறைய இருக்குது, ரிமைண்டரு, மியூசிக்கு, வெதர் அப்டேட்டு, வாட்ச் ஃபேஸு, புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் அதாவது ஸ்டாக்கில் டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, செட்டிங்ஸ்.
இவ்வளோ தான் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸ்பெஷல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெதர் அப்டேட் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாக்கான ரிப்போர்ட் பக்காவாக வருது. தென் டெய்லி வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க எந்தெந்த கம்பெனியில் உங்களுக்கு முதலீடு பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுங்களா, அந்த கம்பெனியை நீங்கள் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா லைவ் ரிப்போர்ட் நீங்கள் உங்கள் வாட்ச் மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்கமிங் டேஸில் நம்ம நிறைய வீடியோ பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயமும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ தான் இந்த வாட்சில் இருக்கக்கூடிய வசதிகள். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதோட ஆரம்ப விலை வந்து பார்த்திங்கன்னா 3500 ஏதோ போட்டிருக்காங்க. ஏன்னா ஆம்லா டிஸ்பிளே வரனால தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்சோட வீடியோஸ் கொடுக்குறேன். எல்லாமே பார்த்துட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வாட்சுக்கு டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வாட்சஸ் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இது போல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.